ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேர் ஒரு மஜ்லிஸில் திருப்பி திருப்பி சொல்லப்பட்டால் நாங்கள் அதற்கு திருப்பியும் பதில் சொல்ல வேண்டுமா என்று கேட்குறாங்க. சில மஜ்லிஸ்களில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற வார்த்தை திருப்பி திருப்பி வரும். இப்போ இந்த மாதிரி இடங்களில் அதாவது திருப்பியும் சொல்ல வேண்டுமா என்கிற நேரத்தில் இது சம்பந்தமான ஒரு கருத்து முரண்பாடு இருக்குது. ஏனென்று சொன்னால் அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர் சொல்லப்படாமல் எந்த மார்க்க உரையும் இருப்பது இல்லை. இப்போ இந்த மாதிரி கட்டங்களில் ஒருவர் ரசூல் மன் துக்கிர்து இந்தஹு ஃபலம் யுஸல்லி அலைஹ், நான் ஒருவரிடத்திலே ஞாபகப்படுத்தப்பட்டு அவர் என் மீது ஸலவாத்து சொல்லவில்லை என்றால் அவர் நாசமடையட்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இப்போ ஒரு மஜ்லிஸில் ஒருத்தர் ரசூலுல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகிறாரு, இவர் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது அப்படின்னு சொல்லிட்டாரு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னு சொல்லிட்டாரு. திருப்பி அந்த இடத்துல அது திருப்பி வருது. ஆனால் அங்கே ஒட்டுமொத்தமாகவே அந்த நடக்கக்கூடிய உரைமுள்ளாகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தான் இருக்கும் எல்லா ஹதீஸ்கள் வந்தாலும். எனவே இவர் இந்த சட்டத்துக்குள்ளே நுழைவாரான்னு கேட்டால் நுழைய மாட்டார். காரணம் அவர் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதுன்னு சொல்லிட்டாரு. ரசூலுல்லாஹ் அங்கே ஞாபகப்படுத்தப்பட்ட அந்த மஜ்லிஸில் அவர் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதுன்னு சொல்லிட்டார். இன்னொரு மஜ்லிஸ் அல்ல இது. எனவே அந்த மஜ்லிஸில் அவர் ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத்து சொல்லிட்டார், அந்த குற்றம் அவரை விட்டு என்ன செஞ்சிடும், போயிடும். ரெண்டாம் முறை சொல்லப்படுற நேரத்தில் அது புதிதாக ஞாபகப்படுத்தப்படுறதல்ல, அது அந்த இடத்துல ஞாபகப்படுத்தப்பட்டுட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் பதிலும் சொல்லிட்டார். எனவே திருப்பி சொல்லப்படுகிற நேரத்தில் கட்டாயம் சொல்ல வேண்டும் என்கின்ற எந்த நிபந்தனையும் இந்த ஹதீஸ் மூலம் புரிந்து கொள்ள முடியாது. ஒரு முறை சொல்லிவிட்டால் அடுத்த முறை அவர் விரும்பினா என்ன செய்யலாம், சொல்லலாம் என்பதை தான் இந்த ஹதீஸ் சொல்லுது. ஆனால் அந்த மஜ்லிஸ் முடிஞ்சுது, இன்னொரு மஜ்லிஸ் ஆரம்பிக்குது, அல்லது வேறொரு மஜ்லிஸில் போய் உட்கார்றாரு என்று சொன்னால் அப்போ அது இன்னொரு நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஞாபகப்படுத்தப்படுறாங்க. எனவே அந்த நேரத்தில் மறுபடியும் அவர் என்ன செய்யணும், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது ஒரு வார்த்தையாக என்ன செய்யணும், சொல்லிக்கொள்ளணும். எனவே ஒவ்வொரு பேர் சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு நேரத்திலும் சொல்ல வேண்டும் என்பது இந்த ஹதீஸ் குறிக்கல. மன் துக்கிர்து இந்தஹு, நான் ஞாபகப்படுத்தப்பட்ட நேரத்தில் ஒருத்தர் ஸலவாத்து சொல்லவில்லை என்றால் தான் வருது. ரசூலுல்லாஹ் ஞாபகப்படுத்தப்பட்டாங்க, இவர் சொல்லிட்டாரு. எனவே அந்த இடத்துல டோட்டலாகவே ஒரு மணித்தியால் 1.5 மணித்தியால் ரசூலுல்லாஹ் தான் ஞாபகப்படுத்தப்படுவாங்க. அவர் ஸலவாத்து சொல்லிட்டார். ஒவ்வொரு வார்த்தைக்கும் சொல்லணும்னு அந்த ஹதீஸ் என்ன செய்யலை, அந்த ஹதீஸ் சொல்லப்படவில்லை. எனவே அது ஒரு முறை சொன்னால் போதுமானது. ஒருவர் ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத்தை அதிகரித்து கொள்ள வேண்டும், அதனால் நம்மளுக்கு நிறைய நன்மை கிடைக்கும் என்ற அடிப்படையில் திருப்பி சொல்வது மிகவும் விரும்பத்தக்கது.